யாருடி நீ? கேக்குறல்ல, யாருடி நீ? உன்னோட பிளான் தான் என்னன்னு சொல்லு. எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த? ரிஷப், கேக்குறல்ல, யாருடி நீ? அங்க இருந்து போய்டலாம். யாருமே இல்ல. அங்க யாரும் இல்ல. விடுங்கடா. டீ புடிச்சிட்டு முதல்ல அங்க இருந்து வா போலாம். வா போலாம். போ ரிஷப். ரிஷப், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு பிடிக்கலனா அப்புறம் எதுக்கு அந்த விஷயத்தை பண்ண? எதுக்கு உன்னை நீயே எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிற? நீ ஆர்மி உண்மையா நேசிச்ச, அதனால தான் ஆர்மில சேர்ந்த. உனக்கு ரீமாவும் பிடிக்கும், அதனால தான் நீ அவ மேலே உயிரை வச்சிருந்த. நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்த. அப்ப நீ ஏன் கொடுத்த வாக்க மீறின? சொல்லு. ஏய், என்னோட தம்பியோட வாழ்க்கைக்காக அப்படி நான் பண்ணேன்டா. அதனால தான் அவளை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணேன். அந்த பொண்ணு இருக்காள, அவ எங்க இருந்து வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கா, என்ன பிளான், என் வீட்டுல என்னடா பண்றா அவ? எங்க அப்பா, என் கல்யாணமே நடந்து முடிஞ்சு போச்சு, எங்க அப்பா இது வரைக்கும் வரல. நீங்க யாராவது பாத்தீங்களா அவரை? அப்புறம் நான் காதலிக்கிற பொண்ணு ரீமா இருக்கா, அவங்க அப்பாவும் காணடா, எங்க அப்பாவும் காண, எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க 2 பேரோட அப்பாக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முக்கிய காரணம் அந்த பொண்ணு சாரதா தான்டா. நான் இவ்வளவு பெரிய நாடகம் போட்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு நாடகம் போடுறேன்னு மட்டும் நீ பாரு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, இப்ப அவ யாரு என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். எங்க இருந்து வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கா, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன்டா. ரீமா நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்லடா. என் காதலி நான் இன்னைக்கு தியாகம் பண்ணிட்டேன். அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பால இன்னைக்கு. இனிமேல் என்ன நானே மன்னிச்சுக்க முடியாதுடா. சாரதா, இந்த பக்கம் திரும்ப, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன், சரியா? பொழுது விடியறதுக்குள்ள எல்லாமே சரியாயிடும். பொழுது விடிஞ்சு சூரிய கதிர் இது மேல பட்டா நீ பழையபடி ஆயிடுவ. அக்கா, இதெல்லாம் எப்படி செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா அவன் என்ன தொட முயற்சி பண்ணான்னா, அவன் என்ன காதலிக்கிறேன்னு மண்டபத்துல சொன்னான்ல, அவனோட தம்பியை என்னால சமாளிக்க முடியும். ஏன்னா அவன் தம்பி ஒரு அப்பாவி. ஆனா நான் கல்யாணம் பண்ணது ரிஷப். இந்த ரிஷப் ரொம்ப விவரமானவன். அவன் கிட்ட இருந்து என்ன நான் எப்படி காப்பாத்துவேன்? சேஷநாகினியோட கடமைகள் எல்லாத்தையும் என்னால நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு தெரியலக்கா. அசுரர்கள் கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்த முடியுமா? சாரதா, சேஷநாகினியாக நீ விரும்பலன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த சிவபெருமான் உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லா அசுரர்களையும் அழிக்கிற சக்தி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ரிஷப்க்கு எப்பவும் சந்தேகம் வரக்கூடாது. உன்னோட உண்மையான வடிவம் ரிஷப் முன்னாடி எப்பவும் வரக்கூடாது. நீ ரிஷப சமாளி. நான் போய் இன்னும் சாகாம இருக்க அந்த லலித் கதையை முடிச்சிட்டு வரேன். ஆமா, என்ன இது? அது காயம் பட்டுச்சு. அப்படியா? எப்படி? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா ரூமுக்கு தானே வர, அப்புறம் எப்படி? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது அது நான் எனக்கு அது வந்து. உனக்கு என்ன? சொல்லு சாரதா, சொல்லு. சாரதா, நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? இவன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்றான்.
ஆனா என்னால அதை நம்பவே முடியல. ஒருவேளை இவன் என்ன உண்மையிலேயே காதலிச்சு என்ன அடைய விரும்பினானா, இல்ல ஒருவேளை என்ன சந்தேகப்படுறானா? எதுவா இருந்தாலும் இவனை என்னால ஏமாத்த முடியாது. ஆனா ஏதாவது செஞ்சாகணும். இவன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும். சொல்லு சாரதா, சொல்லு. சார், என் கை எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கும் தான் ரொம்ப வலிக்குது சாரதா. ஆனா உன்னோட வலியை பார்த்த பிறகு நான் உன்னை லவ் பண்றேன்ல ரொம்ப, அதுக்காக. ஆனா உனக்கு இந்த அடி எப்படி பட்டுச்சுன்னு சொல்லலையே. ஒருவேளை எங்க அப்பாவை காப்பாத்த நீ காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிட்டு வந்தியா என்ன? ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட அப்படிதான் சொன்னா. எங்க அப்பாவை கொல்றதுக்காக யாரோ அவரை காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. சார், எங்க அப்பா எங்க சாரதா? எங்க சாரதா? சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் எங்கேயும் போகல. இங்க உங்க கூட தானே இருக்கேன். அப்ப இந்த காயம் உனக்கு எப்படி வந்துச்சு? இவ்வளவு நேரம் நான் அங்க கீழே உங்க கூட தானே இருந்தேன். நமக்கு கல்யாணம் ஆச்சுல, நான் உங்க கூட மண்டபத்துல தானே இருந்தேன். அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு போனேன். அங்க சிவராத்திரின்னு பூஜை பார்க்க போயிருந்தேன். உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? கரெக்டா தான் சொல்ற. நான் சில சமயங்கள் இப்படிதான். சரி, அதை விடு. இங்க பாரு, நம்ம ஹனிமூனுக்கான டெக்கரேஷன் செமையா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? நோ? இந்த பூவெல்லாம் இது என்னோட ஃபேவரட் பூ, தெரியுமா உனக்கு? நான் எவ்வளோ மூட் அப்செட்டாக இருந்தாலும் இந்த பூவை ஒரு தடவை ஸ்மெல் பண்ணாலே போதும், என் மூடு ஃப்ரெஷ் ஆகிடும். எனக்கு வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நைட். அப்புறம் நான் இப்போ வந்துடுறேன், எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு. ஓய், ரெடியா இரு. இவன் எங்க போறான்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பி ஆகணும். சேஷ நாகினி கிட்ட ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு, நித்திரை விஷம். நீ ஒருவேளை எங்கேயாவது மாட்டிக்கிட்டனா, அப்ப இந்த விஷத்தை பயன்படுத்தி இதோட பாதிப்பால ஒருத்தரை தூங்க வைக்க முடியும். சதுர்த்தசி இரவோட கடைசி பொழுது இது. சிவப்பு நில ஒளி என் மேல படுது. என்னோட தோல் இப்ப மாற போகுது. இந்த லலித் எங்க போனா? நானும் சாரதாவும் இங்கதானே விட்டுட்டு போனோம். அவன் எப்படி போயிருப்பான்? இந்த பொண்ணு சாரதா, இவ ஒரு அப்பாவியா ரொம்ப அழகா நடிக்கிறா. ஆனா நான் இவ நாடகத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என் தம்பி ரியாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பான். இவ என்ன மாயம் பண்ணனே தெரியல, என் தம்பி இவ மேல பைத்தியமா சுத்த ஆரம்பிச்சிட்டான். அவனோட கல்யாணத்தையே இவ கெடுத்துட்டா.
நான் இவளை சத்தியமா விட மாட்டேன். இவளுக்குள்ள என்னமோ ரகசியம் ஒளிஞ்சிருக்குது.